சுருதி என்ன பண்ணுறாங்க, எப்போதும் போல் அவங்க அம்மாவுக்கு சுதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் மம்மி நல்லா இருக்கீங்களா, டாடி நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம் சுருதி, நீ எப்படி இருக்க, அங்கே உங்கள் மாமியார் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் ரூம் இல்லைல்ல, இங்கே ஒரே அதே பிரச்சனையாக இருக்குது தினமும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சுருதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு உடனே சுதா என்ன பண்ணுறாங்க, புருஷன்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதை ஒரு பெரிய கதையாக்குறேன் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ ஏற்கனவே செஞ்சதெல்லாம் போதும், இதுக்கு மேலே நீ எதையும் கிழிக்க வேணாம் அப்படின்ட்டு சுருதியோட அப்பா சொல்கிறாரு. இருங்க இருங்க, இது எந்த பிரச்சனையில் கொண்டு போய் முடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு செக்கு போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. விஜயா கிட்ட போய் சம்மந்தின்னு கூப்பிடுறாங்க. விஜயாவும் அங்கேருந்து வர்றாங்க. வந்துட்டு வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கிறீங்க ஏது இருக்கிறீங்கன்ட்டு 16 பல்லையும் அப்படியே இழுச்சிக்கிட்டு நிற்கிது விஜயா. அப்போது சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி, உங்கள் வீட்டில் நம்ம ரூம் கட்டணுமாம்ல சுருதி சொன்னா, இதையே உங்ககிட்ட சொன்னா சுருதி அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே சுருதி சொல்கிறாங்க, நான் சாதாரணமாக சொன்னேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும்லாம் சொல்லலை. நீங்கள் 2 பேரும் ரூம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறீங்கல்ல, மாடியிலையும் ஹால்லையும் படுத்துருக்குறீங்க, அதனால தான் சொன்னேன். இதை நான் சொல்லணும்லாம் சொல்லலை, சாதாரணமாக தான் சொன்னேன். அப்படிங்கும்போது, உனக்கு தேவைண்டா நீ வாங்கிக்கணும் சுருதி, உனக்கு வேண்டா நீ உங்கள் அம்மாட்ட பணம் வாங்கிக்க, ஆனால் எங்களுக்காக நீ உங்கள் அம்மா கிட்ட பணம்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியுமா நான் என்ன பேசினேன்ட்டு அப்படின்னு சுருதி வேகமாக முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ் சொல்கிறாரு, உனக்கு என்னடா, நான் தாண்டா இந்த வீட்டில் மூத்த பிள்ளை, நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் இங்கே நடக்கும் அப்படிங்கிறாரு. என்னடா மூத்த பிள்ளைங்கிற அப்படிங்கும்போது இதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு 2 பேரும். அண்ணாமலையும் விஜயாவும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அப்பாவுக்கு அடுத்தது நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரோஹிணியும் சொல்கிறாங்க, ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு அடுத்தது இவர் தானே மூத்த பிள்ளை, இவர் தான் முடிவெடுக்கணும், என்ன முடிவெடுப்பான் அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே எந்திரிச்சு மனோஜ் எகிரி அடிக்க வர்றாரு முத்துவை. அப்போ முத்து என்ன பண்ணுறாரு, கண்ணா அப்படின்னா நடித்து தொலைச்சிடுறாரு. அடித்து தொலைச்சோடனே உடனே அண்ணாமலை, நிறுத்துங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஆமாப்பா இவங்க யார்ப்பா நம்ம வீட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு, நம்ம வீடு கட்டுறதுக்கு இவங்க யார் நம்ம வீட்டில் பணம் கொடுக்குறது, முத்து என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு சுருதி கேட்குறாங்க. இந்த பாரு பலக்குரல், நீ அமைதியாரு, நீ ஏன் போட்டு கொடுக்குற, இங்கே உள்ள செய்தியெல்லாம் ஏன் உங்கள் வீட்டுக்கு சொல்கிற, இங்கே ரூம் கட்டுறது எனக்கும் மீனாக்கும் தானே, வேறு யாருக்கும் இல்லைல்ல, உங்களுக்கு கட்டினா நீ உங்கள் அம்மாட்ட சொல்லலாம், இதே இவனுக்கு கட்டினா, ஓடுகாலிக்கு கட்டினா வீடுக்கு ரூம் கட்டினோம்னா அங்கே சொல்லலாம், நீ எதுக்கு எங்களுக்கு கட்டுற ரூமுக்கு உங்கள் அம்மாட்ட போய் பணம் கேட்ட அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. இங்கே சுதாக்கு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு சுருதி கேட்குறாங்க, உங்களுக்கு என்னங்க, இப்போ எங்கள் அம்மா பணம் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன, உங்கள் அம்மா பணம் கொடுத்தா நீ வாங்கிக்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது விஜயா உடனே சண்டைக்கு வருது. நீ போடா வெளியில் போடா அப்படிங்கும்போது உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம்மா இவன் வெளியில் போனால் தான் இந்த வீடு உருப்படும், இவனும் இவன் பொண்டாட்டியும் வெளியில் போகணுன்னு அங்கேருந்து மீனா வந்துடுறாங்க. மீனா ஏன் நாங்கள் வெளியில் போகணும், இது என் மாமனார் வீடு தானே அப்படின்னு கேட்கும்போது, எங்கடி ஓ மாமனார் வீடு இது எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்ச வீடுடி, உங்கள் மாமனார் வீடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. இதை விஜயாவும் கவனிச்சுட்டு டக்குன்னு வாய முடிக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இந்த வீட்டை இவங்க 2 பேரும் மீனாவும் முத்துவும் அட்டையை போட பார்க்குறாங்க, நம்மளையெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு, இவங்களை உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுதாக்கு. சுருதியும் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிது. சுருதி பார்த்துக்கிட்டு சொல்லுது, இந்த ஆளுக்கு இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு. அங்கேருந்து மீனா போய் சுருதிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன சுருதி, எல்லாத்தையும் பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுகிறீங்களா, இதுதான் உங்களுக்கு மரியாதை, என் பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க, எங்கள் 2 பேர் பிரச்சனையில் நாங்கள் எங்கே வேணாலும் படுத்துட்டு போகிறோம், எங்கே வேணாலும் இருந்துட்டு போகிறோம், நீங்கள் எதுக்கு எங்களை பற்றி கவலைப்படுறீங்க, உங்களுக்கு பணம் தேவைண்டா உங்கள் அம்மாட்ட வாங்கிக்கிங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, என்ன இப்படி பேசுகிறீங்க, இனிமேல் தலையிடாதீங்க சுருதி, என்ன அவன் இவன்லாம் பேசுகிறீங்க என் புருஷனை போய் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுருதி சொல்கிறாங்க, இல்லை மீனா, வாயில் வந்துருச்சு, எதுவும் நினச்சிக்காதீங்க மீனா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இதுதான் மரியாதை சுருதி, இதோடு நிப்பாட்டிங்க, உங்களுக்கு பணம் தேவைண்டா உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கிங்க, எங்களுக்கு ரூம் கட்ட நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, நீங்கள் யாருங்க எங்களுக்கு ரூம் கட்டி கொடுக்கறதுக்கு, ஒன்று நினச்சிங்க, நாங்களே கட்டிக்குவோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்லுது, தப்பி தவறி கூட வாய் விட்டுறாதீங்க மீனா, சபதம் போட்டுறாதீங்க, ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரர் நிறையா நகை வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னீங்க, அதே ஒன்றும் ஆகலை, நீங்கள்லாம் கார் ஓட்டி பூ விற்று எப்போங்க நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, இது சத்தியங்க, என் புருஷன் செய்வாருங்க
அப்படின்னு சொல்லும்போது, மீனா பார்த்து சத்தியம் சொல்லுங்க அப்படிங்குமோ மனோஜ் குறுக்க வர்றாரு. நீ வேற எப்போ பார்த்தாலும் சத்தியம் சத்தியன்ட்டு, எப்போ பார்த்தாலும் கார் ஓட்டிகிட்டு பூ விற்றுக்கிட்டு நீங்கள் வந்து மாடியில் வீடு கட்டுறீங்க 5 லட்ச ரூபாய்க்கு. 5 லட்ச ரூபாய்க்கு முதல்ல எத்தனை சைபர்னு உனக்கு தெரியுமா, இல்லை இவனுக்கு தான் தெரியுமா அப்படிங்கும்போது மறுபடியும் எகிரிக்கிட்டு போகிறாரு முத்து. இதையெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாரு, விஜயா நான் உங்ககிட்ட எப்போதும் சொல்லுவேன் தெரியுமா, எல்லாரையும் ஒன்றா பாரு ஒன்றா பாருன்னு. இப்போ பார்த்தியா இங்கே நடந்த செய்தி சுருதியோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, ரூம் கட்டுறதுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாரால் நடக்குது இந்த வீட்டில், ஒன்றால் தான் நடக்குது. எனக்கு உன்னோட பத்திரம் வேணாம் எதுவும் வேணாம், நானே கடன் வாங்கி வீட்டில் ரூமை கட்டுறேன் அப்படிங்கும்போது உடனே முத்து சொல்கிறாரு, வேணாப்பா அதெல்லாம் ரூமெல்லாம் வேணாப்பா, இப்போவும் இருக்கிற மாதிரி எப்போவும் இருந்துக்கிறப்பா நாங்கள் அப்படிங்கும்போது தான் அவங்க மீனா சொல்லிடுறாங்க, நாங்களே கட்டிக்கிறோம் மாமா அப்படிங்கும்போது கேவலமாக பார்க்குது ரோஹிணியும் சுருதியும் ஒரு மாதிரி பார்க்குது. மீனா நீங்கள் எங்கேருந்து வந்து 5 லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க மீனா அப்படின்னு சுருதி கேட்குது. சுருதி சின்ன பிள்ளைத்தனமாக பேசாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் நீங்கள் பேசாதீங்க எந்த பேச்சும், உங்களுக்கு பேசண்டா ரோஹிணிட்டையும் ரோஹிணி வீட்டுக்கார்ட்டையும் பேசிகிட்டு இருங்க, எங்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கும்போது, என்ன மீன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ரவி உடனே அழைச்சிட்டு போய் சுருதியை வந்து சத்தம் போடுறாரு. ஏன் சுருதி, முத்து கேட்குறது சரியான கேள்வி, அதே மாதிரி மீனா அண்ணி கேட்குறது சரியான கேள்வி, நீ எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் அம்மாட்ட போய் எங்கள் வீட்டு செய்தியை சொல்கிற அப்படிங்கும்போது, அப்போ எங்கள் அம்மா அப்பாட்ட பேச வேணான்னு சொல்கிறியா ரவி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லலை சுருதி, உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதாவது சம்பந்தி வீட்டில் எதுவும் வாங்கக்கூடாது சுருதி, உனக்கு தெரியுமா, உனக்கு வேண்டாம் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கிக்க, எங்கள் வீட்டுக்குன்னு கேட்டு வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சுருதிக்கு புத்திமதி சொல்கிறாரு.